வணக்கம். நினைத்ததை விட சசிகலா அவர்களுக்கு தென்காசியில் மிகப்பெரிய ஒரு ஆதரவு தற்பொழுது கிடைத்து கொண்டிருக்கிறது. சசிகலா அவர்கள் அதிமுகவில் உள்ள தொண்டர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதற்காக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்று பல முறை வெளியிட்டிருந்தார். இதன் இரண்டாம் கட்டமாக தென்காசியிலிருந்து அதிமுகவின் தொண்டர்களை சந்தித்தும் பொதுமக்களிடம் உள்ள பிரச்சனைகளை கேட்டறிந்தும் வருகிறார். இதில் குறிப்பாக அதிமுக தென்காசியில் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த படை இருக்கிறது. அதிலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குத்தான் ஆதரவாக இருக்கிறது என்ற தகவல்கள் இதற்கு முன்பாக வெளியாகி இருந்தன. ஆனால் சசிகலா அவர்கள் தென்காசியில் வந்த பிறகு மிக பிரம்மாண்டமான வரவேற்பும் அதிமுகவில் உண்மையான தொண்டர்கள் சசிகலா அவர்களுக்கு பின்னால் இருப்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. மேலும் இது போன்ற மற்ற தொகுதிகளிலும் ஏற்பட்டால் தற்பொழுது இருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களது நிலைமை 2026இல் கேள்விக்குறியாக மாறிவிடும். டெபாசிட்டை இழக்க நேரிடும். திமுக சொன்னபடி 200 தொகுதிகளுக்கு மேலாக திமுக மிகப்பெரிய வெற்றியே தழுவும். அதாவது அதிமுக என்பது ஒரே அணியின் கீழ் இருந்தால் மட்டும்தான் முழுமையான அதிமுகவின் தொண்டர்களது செயல்பாடுகளும் ஓட்டுகளும் சிதறாமல் அப்படியே அதிமுகவின் வேட்பாளருக்கு விழும். இதுவே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அணியாகவும் ஓபிஎஸ்ஸின் அணியாகவும் சசிகலாவின் அணியாகவும் டிடிவி தினகரனின் அணியாகவும் 4ஆக பிரிந்து அதிமுகவின் தொண்டர்கள் இருப்பதால் நடந்து முடிந்த 10 தேர்தல்களிலிருந்து முடிவுகளை நாம் பார்த்திருப்போம். இதுதான் 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவிலும் எதிரொலிக்கும் என்பதை சசிகலா அவர்கள் களத்தின் மூலமாகவே நேரடியாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்களது கன்னத்தில் செருப்பால் அடித்தது போல் உணர்த்திவிட்டார். மிக மிக மோசமான சூழ்நிலையில் அதிமுக இருப்பதை செல்லும் இடமெல்லாம் பிரச்சாரம் போல் சசிகலா அவர்கள் பேசி வருகிறார். நிச்சயமாக நாம் கூறலாம், சசிகலா அவர்கள் கூறுவது நீதி நேர்மை இது இரண்டுமே இருக்கிறதா? அதிமுகவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும். எனக்கு பதவி இருக்கிறதோ இல்லையோ, ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக வேண்டும். எனது ஆதரவாளர்களை எனது நிர்வாகிகளை அதிமுகவில் இருந்து நீக்குவதற்கு எடப்பாடிக்கு என்ன தகுதி இருக்கிறது? கூவத்தூரில் நடந்த சம்பவத்தை எடப்பாடி மறந்துவிட்டாரா? எனது முன்னாள் காலில் கைகட்டி நின்றவர்தான் சசிகலா அவர்கள் முன்னாள் காலில் விழுந்தவர்தான் எடப்பாடி என்று ஓபிஎஸ் அவர்களும் கூறியிருப்பார்.